இந்த கதையில கமலாவினுடைய நிலை, அதாவது சில நேரங்கள்ல கதை வந்து இப்படி முடிக்கணுமா, இவ்வளவு இதா முடிக்கணுமா அப்படின்னு எல்லாம் கேட்கலாம். ஆனா என்னென்ன பிரச்சனை என்னன்னா, குறைச்சிருக்கப்படாதா அப்படி இப்படின்லாம் தோணும். ஆனா உண்மை என்னன்னா, நம்ம அந்த உண்மைக்கும் நம்மளுடைய விருப்பத்துக்கும் ஒரு இடைவெளி இருக்கும். பல நேரங்கள்ல அது ரொம்ப பெரிய இடைவெளியா போயிரும். இந்த கமலாவினுடைய கணவன், அவனுக்கும் அதே நிலைமைதான். ஏன்னா அவன் பண்ணது பூரா தப்பு. இவளும் ஒண்ணும் கேட்கல. இவளும் அவன் கேட்டான்னு காசு பூரா கொடுத்துட்டு இருந்தா, இவனும் வாங்கி இது மாதிரி அந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாயிட்டு, இந்த இந்த போதை இதுவும் ஒரு போதை தானே. அடிமையாய் இருக்கிறது பூரா கொண்டு போய் கொட்டினான். கடைசியில உயிரையும் கொட்டிவிட்டான். காசை கொட்டினவன் முதல்ல காசை கொட்டினா, சந்தோஷத்தை கொட்டினா, நிம்மதியை கொட்டினா, அப்புறம் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு அவங்களுடைய வாழ்க்கையும் கொட்டினா, கடைசியா தன்னோட உயிரையே கொட்டிவிட்டான். இது ஒரு பாடம். கமலா மாதிரி ஆட்களுக்கு இந்த கதை வந்து ஒரு பாடம். இப்படி இருந்தால் கணவனிடம் கேட்க வேண்டிய நேரத்துல கேட்கணும், சொல்ல வேண்டிய நேரத்துல சொல்லணும், திட்ட வேண்டிய நேரத்துல திட்டணும். அதை எல்லாத்தையும் செய்யாமல் அவன் கோவிப்பான். கோவிச்சா பதிலுக்கு கோவி அப்படின்ற மாதிரி. ஆனால் அவள் அப்படித்தான் இருக்க வேண்டும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அது ஒரு கதையினுடைய பாத்திரம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக இருப்பார்கள். அது மாதிரி இந்த கமலாவும் அப்படி இருக்கா. கொட்டிவிட்டா. அவளும் இருக்கிறது புறத்தையும் அவங்கிட்ட புருஷன்கிட்ட கொட்டினா, கடைசியில புருஷனையே கைதவறி கொட்டிவிட்டா. கொட்டுறதுதான் இந்த கதையில ஒரு இது போல இருக்கு. அதனால கமலா மாதிரி இருப்பவர்கள் இந்த விதியின் விளையாட்டிலிருந்து பாடம் கற்றுக்கொள்ள வேண்டியதுல. இந்த கதையில 2-3 இடம் நான் ரொம்ப ரசிச்சேன். ஒண்ணு வந்து இவன் போய் அந்த இதுக்கு போறான் இல்லையா, போறப்போ வந்துட்டு அண்ணன் வீட்டுல சொல்லிருவேங்கிறான் ஒருத்தன். அவன் எவனோ ஒருத்தன் தெரிஞ்சவன் தான். ஆனா அவன் சொல்லணும்னு தேவையில்லை இல்ல. அண்ணன் வீட்டுல சொல்லிடு, அவன் சொல்லுவானோ சொல்ல மாட்டானோ, ஆனாலும் மிரட்டி வைப்போம் அப்படின்ட்டு. இந்த கேசினோல விளையாட போனான்னா சில பேரு ரொம்ப அடிக்கடி போறதா இருந்து கேசினோக்காரன்னு கூப்பிட்டு மிரட்டுவான். அது மாதிரி இந்த பயனும் அது நல்ல பாராட்டக்கூடிய. அதே மாதிரி கமலாவினுடைய தோழிகள் அவங்களுக்கு நல்ல எப்படியோ அதை பிரட்டி உருட்டி கொடுத்துட்டாங்க இல்லையா அத காசு. என்னன்னா இவர்களுடைய அத்தனை ஊட்டல்களுக்கும் இந்த கமலா தகுதியானவள் தானா அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. எனக்கு அதுதான் கமலாவினுடைய நிலைதான் வந்து கொஞ்சம் என்னடா இப்படி இருக்காளே அப்படின்னு. ஒரு தவறு பல தவறுகளுக்கும் சேர்த்து விட்டுரும், கோத்து விட்டுரு. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் நடக்கிறதுனால அந்த தவறுகளின் பரிமாணம் அது ஒண்ணு இருக்குல்ல. முதல்ல இது பேர் என்னது, இந்த சூதாட்டம் மாதிரி ஷேர்ஸ்ல போட்டான். அது ஒரு வகையான சூதாட்டம், பணத்தை தொலைச்சான். தர்ம சூதாடினப்போ முதல்ல சகாதேவனை வைக்கிறான், அப்புறம் நகுலனை வச்சு மீட்டிப்பிடலாம்ட்டு நகுலனை வைக்கிறான், அர்ஜுனனை வைக்கிறான், பீமனை மீட்லாம்ங்கிறது தான். அப்புறம் தண்ணியை இழக்கிறான், அப்புறம் மனைவியும் இழக்கிறான். இது எங்க போய் முடியுது, அவளுடைய சேலையை பிடிச்சு உருவக்கூடிய. அப்போ இதனுடைய ஒரு தவறு எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் விட்டுருது. அது மாதிரி இந்த பயலும் இந்த பங்குல போட்டதை அதுல அடுத்ததுல பிடிக்கல, அடுத்ததை பிடிக்கலான்னு மொத்தமா விட்டுக்கிட்டே வந்து கடைசியில அதுல விட்டதை பிடிக்கிறதுக்கு இன்னொரு சூதாட்டம். ஆன்லைன்ல போய் ரம்மி விளையாண்டு அங்க போய் காசு விட்டு லட்சக்கணக்கில். அதுல கேள்விப்படுறோம் ஆன்லைன் ரம்மியில இப்போ ஆள் வச்செல்லாம் மிரட்டுறாங்களா. அந்த மாதிரி பணம் வாங்கும் போது ஆள் வச்சு மிரட்டுறது, அசிங்க அசிங்கமா திட்டுறது, வீட்டுக்கு வந்து இது பண்றோம், எவ்வளவோ கேள்விப்படுறோம். இப்ப அவ்வளவு காசு போச்சு, இவன் செத்து போயிட்டான். இதெல்லாம் யார் தலையில வந்து விடிய போகுதுன்னு நினைக்கும் போதுதான் செத்தும் கெடுத்தான்
ஆதவன் அப்படிங்கிறது ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹெவியா எழுதிட்டீங்க. இவ்வளவு ஹெவியா நீங்க அதுக்கு அது மாதிரி எழுதுறதுக்கும் அது ஒரு இதுதான். கடைசியில எல்லாமே முதல் கோணல் முற்றும் கோணல் ஆகிறது தான் இந்த விதியின் விளையாட்டு. விதியை மதியால் வெல்லலாம்லாம் சொல்றாங்க. என்னை கேட்ட இந்த மதி தான் விதி கிட்ட நம்ம கையை பிடிச்சு கொண்டு போய் சேர்த்து போய் விடுது. பங்குல விட்டத ரம்மியில பிடிக்கலாம்னு அவனுடைய மதி தானே சொல்லுச்சு. அந்த மதி சொல்லித்தான் இவன் அந்த ரம்மியை விளையாண்டு அதையும் தோத்து போனான். அப்போ அந்த மதி தான் இவனை கையை பிடிச்சு கூட்டு போய் விதி கிட்ட விட்டுருக்கு. அதனால இந்த கனமான ஒரு கதைய நீங்க சொல்லியிருக்கிறீங்க. எனக்கு அதுதான் ஒரு என்ன சொல்றது, அந்த கதையை படிச்சு முடிச்ச உடனே பல சிந்தனைகள். என்னடா அது இப்படி இவ்வளவு இதா இருக்கு அப்படின்னு. ஆனா வாழ்க்கையின் ஒரு பகுதி இப்படி நடக்கத்தான் செய்யுது. இப்படி பல இடங்கள்ல நடக்கத்தான் செய்து கேள்விப்படுறோம், படிக்கிறோம். அதுதான் அதுதான் என்னுடைய கருத்து.